அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெஸ்ட் 3யோட மேத்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான கொஸ்டினுங்க. கடினமான கொஸ்டின்லாம் எதுவுமே இல்ல. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதாவது 2018 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமைனா 2009 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. எளிமையாக போட்டுடலாமாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2017 அதாவது பிப்ரவரி மாதத்துலேருந்து பிப்ரவரி 5ஆம் தேதின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்னங்க கேப் வரும்? எத்தனை வருஷம் கேப் வரும்? சரியாக ஒரு வருஷம் வருமா? 2018லேருந்து 17, 2017லேருந்து 16. இது ரிவேர்ஸில் இருக்குது. சரி போடுவோம். 17லேருந்து 16 ஒரு வருஷம் கேப். 16லேருந்து 15. இப்போ ஒன்று நீங்கள் கவனிக்கணும். இந்த வருஷம் லீப் வருஷமாக இருந்தால் 2ன்னு போட்டுக்கோங்க. ஏன் 1, 2 போடுறோம் அப்படின்னா, சாதாரண வருஷமாக இருந்தால் ஒற்றை நாள் 1, லீப் வருஷமாக இருந்தால் ஒற்றை நாள் 2. இது லீப் வருஷங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? 100 மடங்காக இருந்துச்சுன்னா 400ஆல் வகுக்கணும். நம்பர் இருந்துச்சுன்னா 4ஆல் வகுக்கணும். சரி, அடுத்தது 2014, 2013, 2012, 2012, 2011, 2010, 2009. இங்கே பாருங்க, இது எத்தனை நாள் வரும்? 1. இது எத்தனை நாள் வரும்? 1. இது லீப் வருஷம் 2012. 2, 1, 1. இப்போ கூட்டுவோம். 1, 2, 4, 5, 6, 7, 9, 10, 11. 11. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். 1 7 7. மீதி 4ன்னு வந்துருச்சு. 0ன்னு வந்துருந்துச்சுன்னா இங்கே என்ன கிழமை கொடுத்துருக்காங்களோ அதுவே. 0ன்னு வரல, அப்போ இது திங்கட்கிழமை இல்லை. 1ன்னு வந்தால் செவ்வாய்க்கிழமை, 2ன்னு வந்தால் புதன்கிழமை, 3ன்னு வந்தால் வியாழக்கிழமை, 4ன்னு வந்துருக்குது. 4ன்னு வந்தால் என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஆன்சர் வெள்ளிக்கிழமை. அடுத்த கொஸ்டின் போயிடும். 1666 மே 25ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. இது நீங்கள் கொஞ்சம் சில கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன கான்செப்ட் அப்படின்னா, வருஷத்துக்கான கோடு தெரிஞ்சுக்கணும். வருஷத்துக்கான கோடு 1600லேருந்து தொடங்குங்க. 1600லேருந்து 1699 வரையும் கோடு. வருஷத்துக்கான கோடு 6. 1700லேருந்து 1799 வரையும் 4. 1800லேருந்து 1899 வரையும் 2. 1900லேருந்து 1999 வரையும் 0. இங்கே 1666 கொடுத்துருக்காங்க. அப்போ மந்த்துக்கு இயர் கோடு 6. மந்த்துக்கு ஒரு கோடு இருக்குது. மந்த்துக்கு என்ன கோடு அப்படின்னா 0 3 3, 6 1 2, 6 1 6 2 5, 0 3 5. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜனவரின்னு வந்துச்சுன்னா 0, பிப்ரவரின்னு வந்துச்சுன்னா 3, மார்ச்னு வந்துச்சுன்னா 3, ஏப்ரல்னு வந்துச்சுன்னா 6, மேன்னு வந்துச்சுன்னா 1, 6 1 4. ஜூன் வந்துச்சுன்னா 4, ஜூலைன்னு வந்துச்சுன்னா 6, ஆகஸ்ட்னு வந்துச்சுன்னா 2, செப்டம்பர்னு வந்துச்சுன்னா 5, அக்டோபர் வந்துச்சுன்னா 3, நவம்பர் வந்துச்சுன்னா அக்டோபர் வந்துச்சுன்னா 0, நவம்பர் வந்துச்சுன்னா 3, டிசம்பர் வந்துச்சுன்னா 5. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா 0 0 0 3 3, 6 1 4, 6 2 5, 0 3 5. சரி வாங்க, இங்கே என்ன பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மே 25ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ
ஃபஸ்ட்டு வருஷத்தோட கடைசி ரெண்டு எழுதிக்கங்க. 66 கூட்டல் 66 4ஆல் வகுத்தா என்ன வருது? 66 4ஆல் வகுத்தா என்ன வருது? ஒவ்வொரு நாள் 4 மீதி 2 26 6. இந்த ஈவை இங்கே எழுதிங்க. 16 இன்னும் ஒரு 2 வருஷத்தை 4ஆல் வகுத்தது எழுதிட்டோம். அதாவது லீப் வருஷம் எத்தனைக்கு தான் அதை எழுதி லீப் வருஷம் இல்லாத வருஷத்தை எழுதிட்டாங்க. அதாங்க கான்செப்ட். அடுத்தது டேட்டு 25. மந்த்துக்கான கோடு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 1. இயருக்கான கோடு 6. இது எல்லாத்தையும் கூட்டி 7ஆல் வகுத்துறோம். கூட்டினா என்ன வருது பாருங்க. 66ஐயும் 16ஐயும் கூட்டினா 72 82 26 32 4 114 114 7ஆல் வகுத்தோம்னா ஓர் 7 7 மீதி 4 44 2 7 14 மீதி 2 0ன்னு வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை. 0ன்னு வந்தால் ஞாயிற்றுக்கிழமை, 1ன்னு வந்தால் திங்கக்கிழமை, 2ன்னு வந்திருக்குது என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. அடுத்த சம் போயிடலாம். இன்று திங்கக்கிழமை. இன்றிலிருந்து 61 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை? 61 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 61 ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். ஓர் 7 7 எத்தனை இருக்குது? 7 8 56 மீதி எவ்வளோங்க? 5. 0ன்னு வந்துச்சுன்னா இங்கே என்ன கிழமை கொடுத்துருக்காங்களோ அது திங்கக்கிழமை. 1ன்னு வந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை, 2ன்னு வந்திருந்தா புதன், 3ன்னு வந்திருந்தா வியாழன், 4ன்னு வந்திருந்தா வெள்ளி, 5ன்னு வந்திருக்குது என்ன கிழமை? சனிக்கிழமை. அடுத்தது 2000 ஆகஸ்ட் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைன்னா மார்ச் 2001 என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, இதுக்கு நம்ம போட்டு தான் ஆகணும். எப்படி போடணும்? 2000 ஆகஸ்ட் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சொல்லிட்டாங்க. அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் வருஷத்தில் எத்தனை நாள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போ நம்மளுக்கு எல்லாம் எந்தெந்த மந்த்லேருந்து தெரியணும்? ஆகஸ்ட்லேருந்து தான் தெரியணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஆகஸ்ட் மாதம் எத்தனாம் தேதி வரும் பாருங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி 31 நாள். செப்டம்பர் 30 நாள், அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31, ஜனவரி 31, பிப்ரவரி 2001 தான் வரும். பிப்ரவரி மாதம் 2001 சாதாரண வருஷம், அப்போ 28 நாள். மார்ச்சில் 1ஆம் தேதி. ஆகஸ்டில் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சொல்லிட்டாங்க. அப்போ ஆகஸ்ட் மாதம் 30 நாள். செப்டம்பரில் 30 நாள், அக்டோபரில் 31 நாள், நவம்பரில் 30 நாள், டிசம்பரில் 31 நாள், ஜனவரியில் 31 நாள், பிப்ரவரியில் 28 நாள், மார்ச்சில் 1 நாள். இது எல்லாத்தையும் கூட்டி 7ஆல் வகுத்தோம்னா ஆன்சர் 30, 60, 90, 120, 150, 180, 180. இந்த 2 நாள் கூட்டிக்குவோம் 210, 211, 212 வகுத்தல் 7 3 21 மீதி 2. 0ன்னு வந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை,
1ன்னு வந்துச்சுன்னா புதன்கிழமை, 2ன்னு வந்துருக்குது, அப்போ என்ன கிழமை? வியாழக்கிழமை. அடுத்தது போயிடும். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட எந்த ஆண்டுகளில் எந்த ஆண்டு காலண்டர் 2020 போல் வரும் அப்படின்னு. லீப் வருஷம்னா இங்க பாருங்க, 1ன்னு மீதி இந்த வருஷத்தை 4ஆல் வகுங்க. 2020 இந்த 20 4ஆல் 20ஆல் வகுப்படும். இப்போ மீதி 0. 1 வந்தால் ஒரு நம்பர் ஆட் பண்ணணும், 2 வந்தால் ஒரு நம்பர் ஆட் பண்ணணும், 3 வந்தால் ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். இப்போ 0ன்னு வந்தால் ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். அது என்ன நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 24. இந்த 1 2 5க்கு வந்து, இந்த 1 2 3க்கு வந்து கிளாஸில் சொல்லித்தராங்க. இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 ஆட் பண்ணும். 24 ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்க. 2020 கூட 24 ஆட் பண்ணால் 2024. அடுத்தது இதோட கேலண்டர் சம் முடிஞ்சிருச்சு. கிளாக் சம்முக்கு வந்துடும். 6:25க்கு பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே உள்ள கோணத்தை காண்க. ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குங்க, இங்க பாருங்க. அவர் 30 × 6 மினிட். மினிட்டை எதால பெருக்கணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அவரை 30, இங்க அவரை 30ஆல் பெருக்கணும். மினிட் 25, இதை 11/2ஆல் பெருக்கணுங்க. பெருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டுங்க. 180. இதை பெருக்கிறோம். 25 11 பெருக்கினீங்கன்னா என்ன வரும்னா, 11ஆல் பெருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த 5 5 2 7, இந்த 2க்கு 2 275 வகுத்தல் 2 ஓவர் 2 2 மீதி எதுவும் இல்லை. 3 2 6 மீதி 1 7 2 14 மீதி 1 180ல் 137.5 கழிச்சோம்னா எவ்வளோ வருது பாருங்க. 5. இங்கே 9 இருக்குமா, 2. இங்கே 7 தான் இருக்கும். 7ல் பாருங்க ஆன்சர் 42.5 கோணம். இது ஃபார்முலா என்ன சார் இப்படி போட்டிங்க அப்படின்னா, ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடுலஸ் 11/2 இன்ட்டு மினிட் மைனஸ் 30 பெருக்கல் அவர். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த அவரை தனியாக பெருக்கி மினிட்டு தனியாக பெருக்கி கழிச்சு போட்டேன். எது பெருசோ அது. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. சரி வாங்க அடுத்த சம் போயிடும். பரத் வந்து மேற்கு நோக்கி பார்த்துட்டு இருக்கான். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேட்குறாங்க. கடிகாரத்தில் 2 மணி காட்டுச்சுன்னா பெரிய முள் எந்த திசையை நோக்கி இருக்குன்னு இங்கே பாருங்க. சின்ன முள், பெரிய முள், பெரிய முள், சின்ன முள்ளுன்னு 2 இருக்குதுங்களா. இங்கே பாருங்க. அவர் மணி முள் எந்த பக்கம் காட்டுது அப்படின்னு அர்த்தம். பெரிய முள் சின்ன முள்ளுன்னு நம்ம இதில் பார்த்து இது பண்ணக்கூடாது. பெரிய முள்ளுனா நம்ம இதை பெரிய முள்ளுன்னு எடுப்போம். இது அவரை காட்டும், இது மினிட்டை காட்டும். இது 2 இங்கே அப்படியே நம்ம டைரக்ஷன் போட்டுருவோமா அப்படி. இது எந்த பக்கங்க? இது கிழக்கு. சரி, நம்ம எப்படி போடுவோம்? இது வடக்கு, நாம இருக்கிறது தெற்கு. இது கிழக்கு, இது மேற்கு. இப்போ பாருங்க 2 மணி. இது எங்க இருக்குதுங்க இந்த கோடு? வடகிழக்கு நோக்கி தானே இருக்குது. ஆன்சர் வந்து வடகிழக்கு. நீங்க இந்த மேற்கு பக்கம் பார்த்துட்டு இருக்கா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இதை மட்டும் பார்த்தா போதுங்க. பெரிய முள், பெரிய முள்ளுன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, அவர் 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 அண்டு மினிட் அண்டு இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப அருமையான கொஸ்டினுங்க. இன்று திங்கட்கிழமை காலை 6 மணி. கடிகாரம் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 5 நிமிடம் குறைவாக சுற்றுகிறது எனில் மீண்டும் அவை எப்போது சரியான நேரத்தை காட்டும்? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கங்க. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ டைம் கம்மியாக சுற்றுது? 5 நிமிஷம் கம்மியாக சுற்றுது. ஒரு மணி நேரம்னா எவ்வளோ? 60 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் கம்மியாக சுற்றுது. அப்படிதானே வந்திருக்குது, கொடுத்துருக்காங்க. சரி,
அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கம்மியாக சுற்றுன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நேரம் கம்மியாக சுற்றுன்னு கண்டுபிடிச்சுன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ 1 மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் கம்மியாக சுற்றுது. பாருங்க எப்படி போகிறதுன்னு பாருங்க. 60 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் கம்மியாக சுற்றுது அப்படின்னா இங்கே பாருங்க, 60 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் கம்மியாக சுற்றுது. அப்போ 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ கம்மியாக சுற்றுதுன்னு பார்த்துருவோமா? 60/5. அப்போ 12 நிமிஷத்தில் 1 நிமிஷம் கம்மியாக சுற்றுது. 12 நிமிஷம் வந்துச்சுன்னா 1 நிமிஷம் கம்மியாக சுற்றுது. சரி, இதை 4க்கா மாற்றிடுவோமா? 4க்கா இது கூட தேவையில்ல. 4ஆக மாற்றுறோமா இல்லை மணியாக மாற்றினா? அந்த மணியில் அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் கம்மியாக சுற்றுது. இப்போ 12 மணி நேரத்துக்கு எவ்வளோ கம்மியாக சுற்றும்? 12 × 5 60 நிமிஷம் கம்மியாக சுற்றும். இப்போது 12 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கம்மியாக சுற்றும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கம்மியாக சுற்றும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கம்மியாக சுற்றுச்சுன்னா எப்போ அவன் சரியான டைம் காட்டும் அப்படின்னா 6 நாளில் பாருங்கள். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 12 மணி நேரத்தில் 1 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் வருதுங்களா? ரெண்டு விதமாக, இப்படி ஒரு விதமாக போடலாம், இன்னொரு விதமாகவும் போடலாம். எப்படி போடலான்னா 1 மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் கம்மியாக சுற்றுது. அப்போ 12 மணி நேரத்துக்கு எவ்வளோ கம்மியாக சுற்றும்? இதை 12ஆல் பெருக்குனா எவ்வளோ வருது? 60 நிமிஷம். 12 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கம்மியாக சுற்றும். இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் கம்மியாக சுற்றும். சரி வாங்க, இந்த 24 மணி நேரம் எப்போ வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாள் ஒரு 2 மணி நேரம் கம்மியாக சுற்றுது. 2வது நாள் 2 மணி நேரம் கம்மியாக சுற்றுது. 3வது நாள் 2 மணி நேரம் கம்மியாக சுற்றுது. 4வது நாள் 2 மணி நேரம் கம்மியாக சுற்றுது. 5வது நாள் 2 மணி நேரம் கம்மியாக சுற்றுது. 6வது நாள் 2 மணி நேரம் கம்மியாக சுற்றுது. ஒரு கடிகாரத்தில் இருக்கிற மொத்தமே 12 மணி நேரம் தான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நாள் திங்கக்கிழமை கம்மியாக சுற்றிருச்சா, செவ்வாய்க்கிழமையும் கம்மியாக சுற்றிருச்சு, புதன்கிழமை கம்மியாக சுற்றிருச்சு, வியாழக்கிழமையும் கம்மியாக சுற்றிருச்சு, வெள்ளிக்கிழமையும் கம்மியாக சுற்றிருச்சு, சனிக்கிழமையும் கம்மியாக சுற்றிருச்சு. அப்போ அடுத்தது எந்த நாள் கரெக்டாக வரும் பாருங்கள்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு கரெக்டாக சுற்றும். நல்லா புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. மேத்தமெட்டிக்கலாகவும் போடுறாங்க, அது வேண்டாம், இது ரொம்ப தெரிஞ்சுக்கங்க. 1 மணி நேரத்தில் 5 நிமிஷம் கம்மியாக சுற்றுது. அப்போ ஒரு 12 மணி நேரம் கடிகாரத்துலேருந்து 12 மணி நேரம், 12 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் கம்மியாக சுற்றுது. இதை 4ம் கேட்டிருக்காங்க. அப்போ 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் கம்மியாக சுற்றுது. அப்போ காலையில் திங்கக்கிழமை காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கடிகாரம் சுற்ற ஆரம்பிச்சுன்னா திங்கக்கிழமை முடிஞ்சாலும் அங்கே கடிகாரத்தில் தப்பாக தான் இருக்கும், 2 மணி நேரம் கம்மியாக தான் காட்டும். அது மாதிரி 2 மணி நேரம், திங்கக்கிழமை 2 மணி நேரம் கம்மியாக காட்டுது, செவ்வாய்க்கிழமை 2 மணி நேரம் கம்மியாக காட்டுது, புதன்கிழமை 2 மணி நேரம் கம்மியாக காட்டுது, வியாழக்கிழமை 2 மணி நேரம் கம்மியாக காட்டுது, வெள்ளிக்கிழமையும் 2 மணி நேரம் கம்மியாக காட்டுது, சனிக்கிழமையும் 2 மணி நேரம் காட்டுது. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணி வரும்போது கரெக்டாக 6 மணின்னு காட்டும். 6 மணின்னு காட்டும், கரெக்டாக 6 மணின்னு காட்டும். ஆனால் அது என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக தான் இருக்கும். கரெக்டாக எல்லா நாளும் 6 மணி காட்டுங்க, அந்த விஷயம் இல்லை. கம்மியாக சுற்றும் போது எந்த நாள் கரெக்டாக காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். இது அருமையான கொஷின். இந்த மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். ஒரு நூற்றாண்டுகளில் உள்ள லீப் வருடங்களின் எண்ணிக்கையை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. x/6ன்னா என்னன்னு கேட்குறாங்க. ஒரு நூற்றாண்டில் எத்தனை லீப் வருஷங்குது? 100 வருஷத்துக்குள்ளே எத்தனை லீப் வருஷம் இருக்குது அப்படின்னா 100 24ஆல் வகுத்தா எவ்வளோ வருது பாருங்கள்?
2 8 மீதி 2 20 5 20 எல்லாரும் 25 அப்படின்னு எழுதுவாங்க. இங்க பாருங்க 1 2 3 4 5 6 இது 4வது வருஷம் லீப் வருஷம். 7 8 8வது வருஷம் லீப் வருஷம். இப்போ 4ஆல் வகுப்புற நம்பர் எழுதுவோம். 4 8 12 16 இதே மாதிரி எழுதிட்டே வந்தோம்னா 96க்கு அப்புறம் 100ன்னு வரும். 100 வந்து லீப் வருஷம் இல்லை. அப்போ எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னா 24 லீப் வருஷம் இருக்கும். அது 6ஆல் வகுத்தோம்னா ஏன் 24 25 எடுத்துக்கலாம், 100 லீப் வருஷம் இல்லை. அப்போ 24 6ஆல் வகுத்தோம்னா என்ன ஆன்சரு? 4 ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 7 மணிக்கும் 8 மணிக்கும் இடையே இரு முள்கள் எப்போது ஒன்றை வந்து மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஒன்றுக்கு ஒன்று மேலே எப்போ இருக்கும்? 7 மணிக்கும் 8 மணிக்கும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம். ஒன்று எப்போ பார்த்துக்கோம், எப்போ மீட் பண்ணோம் அப்படின்னா 11 டைம் மீட் பண்ணுங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 மணி நேரம் கடிகாரத்தில் இருக்கிறது. அது எத்தனை தடவை ஒன்றுக்கு ஒன்று நேராக வரும், இல்லை ஒன்றுக்கு ஒன்று மேலே வரும்னா 11 டைம் வருங்க. பெருக்கல் இங்கே 7. பெரிய முள் 7க்கு நேராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 35 நிமிஷம் சொல்லுவோமா? இந்த 7 தான் எடுத்துக்கணும். 7 5 35. சரி, பெருக்குவோம். பெருக்குனா எவ்வளோ வருது பாருங்க? 420. 420/11. 420 11ஆல் வகுத்தோம்னா என்ன வருதுன்னு பாருங்க. 3 11 33 மீதி 9 90. 8 11 88 மீதி 2. இப்போ ஆன்சர் பாருங்க 7 38 2/11. சரி, மேக்ஸ் போயிடுவாங்க. மேக்ஸ் எல்லாம் ஈஸியான கொஸ்டினுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வகுக்கணும். வகுத்தா என்ன வரும்? 100 8 2ஆல் வகுத்தா 4. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் சும்மா அப்படியே டைரெக்டாக போடுறேன். நம்ம இதிலே வீடியோலாம் போட்டிருக்க பாருங்க. 6 6 2ஆல் வகுத்தோம்னா 3. புத்தகத்தில் ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு இது. நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 6 - 3 3. அப்போ ஆன்சர் 107. அடுத்த கொஷின் பாருங்க. x - 968 வகுத்தல் 79 பெருக்கல் 4 = 512 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. வகுத்தல் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பெருக்கல் ஆகிடும். எது பெருக்கல் ஆகும்? எக்ஸு மைனஸ் 968 இது பெருக்கலுக்கு இருக்குது. 512 வகுத்தல் 4 பெருக்கல் 79 பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. சாதாரண கணக்குங்க இது. 512 4ஆல் வகுத்தா என்ன வருது பாருங்க? ஒவ்வொரு நாள் 4 மீதி 1 2 8 8 32. எக்ஸ் மைனஸ் 968 79 பெருக்கல் 128 பெருக்குனா எவ்வளோ வருது தெரியுங்களா? 10,112 968 மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடுமா? 1112 கூட்டினோம்னா 80. இந்த பெருக்கிறத மட்டும் போட்டுருங்க. 128 பெருக்கல் 79. 9 8 72க்கு 2 மீதி 7. 2 8 2 9 18 18 7 25க்கு 5 மீதி 2 11. 7 பெருக்கணும். 7 8 56க்கு 6 மீதி 5 2 7 19 14 14 + 5 19. 1 7 7 7 1 8 கூட்டுறோம் பாருங்க. 2 11க்கு 1 11க்கு 1 10 கரெக்டாக வந்துடுச்சா பாருங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டினா ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். இது ரொம்ப சாதாரணங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? இதை கூட்டிக்குவோம். எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 4 6 24. 24 4ஆல் வகுத்து 6ஆல் வகுத்தோம்னா என்ன வருது? 4. மேலே என்ன ஆன்சர்? இது 1 தான் இருக்குது. போட்டு போயிட்டே இருங்க. இல்லை எனக்கு மேக்ஸ் படி தான் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள்.
இதை ரெண்டுத்தையும் தானே வகுக்கணும். 4 4ஆல் வகுத்தா 1, 12, 12 கூட 1 கூட்டினா 13. வாங்க நம்ம அடுத்த கணக்கு போவோம். அடுத்த கணக்கில் என்னன்னா இங்கே வகுத்தல் வரணும். அது நேற்றே சொன்னோம். சரி, ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் வருது. போடோமாஸ்னால் இந்த ப்ராக்கெட் தானே, ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை நம்ம இது பண்ணிவிடுவோம். எப்படி ப்ராக்கெட்டுக்குள்ளே 1/4 வகுத்தல் 2/3ன்னு இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1/4 பெருக்கல் 3/2 பெருக்குனா எவ்வளோ வருது? 1 3 8. சரி, இது அடுத்தது இதை எடுத்துக்கோம். 3/8 மைனஸ் 5/6 குறுக்கு பெருக்கல் பெருக்கும். 3 18, 8 48. சரி, 8 40 டிவைடட் பை 8 48. 40ல் 18 போயிடுச்சுன்னா 22 மைனஸ் 22/48 அடித்தோம்னா என்ன வருது? மைனஸ் 11/24. இப்போ பாருங்கள், முன்னாடி என்ன இருக்குது? 2/7. இங்கேயே ஒரு மைனஸ் இருக்குது, இதில் ஒரு மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11/24. நான் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா ஆன்சர் 2 24 48. 7 11 77 வகுத்தல் 4 28 16 168. இப்போ ஆன்சர் பாருங்கள். இதை கூட்டினா 5 125/128. அடுத்தது 15வது கொஷின். 15வது கொஷினு ரொம்ப முக்கியம். இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நான் ஷார்ட்கட்டாகவே போட்டுறேங்க. எப்படி ஷார்ட்கட்டாக போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நம்பர்லாம் சரிங்க, அடுத்த கணக்கு போயிடுவோம். இங்கே பாருங்கள், இதை நான் மேக்ஸ் படி போடாமல் சாதாரணமாக போடுறேங்க. சாதாரணமாக ஈஸியாக முடிக்கிற மாதிரி போடுற மாதிரி. இங்கேயும் 4 4 இது ரெண்டும் நான் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். நான் மேக்ஸ் படி போட்டால் இது வகுத்து இதெல்லாம் கூட்டி போடணும். அது இல்லாமல் நான் போடுறேன். எப்படி போடுறேன்னு பாருங்கள். சரி பாருங்கள், 5 4 இந்த முழு நம்பரை கூட்டிக்குவோம். 9 1/4 கூட்டல் 3/4. 8 8 இருக்கிறது. இது இந்த 6ஐயும் 7ஐயும் கூட்டினா 13. 5/8 கூட்டல் 7/8. இதை ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது பாருங்க? 9 4/4. 4/4 1. அப்போ 10 ஆயிடுச்சு. 9 கூட 1 கூட்டினா 10 ப்ளஸ் 13. இதை கூட்டினா எவ்வளோ? 12/8. அப்போ 23 3/2. இதை அப்படியே மாற்றிக்கிறேன். என்னவா மாற்றிக்கிறேன்னா 46 49/2. இதை பின்னமாக கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றுறேன். 44 47 47/4 பெருக்கல் தலைகளாக போட்டுக்கணுமா? 4/47. 2 2 2 2 4. ஆன்சர் பாருங்க 98/47. ரொம்ப சாதாரணமாக முடிஞ்சிச்சு. நீ மேக்ஸ் படி போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் இழுக்கும். இதை கற்றுக்கங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணுன்றது இன்னொரு டைம் சொல்லிடுறேன் பாருங்க. இந்த முழு நம்பரை கூட்டிக்கிட்டோம் 9. இந்த முழு நம்பரை கூட்டிக்கிட்டோம். ஏன் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 1/4 1/4 1/8 1/8. இது அதனால தான் கேட்குறாங்க. இப்படி போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சாதாரணம். சரி, அடுத்த சம் 16வது சம். இதுவும் சாதாரணம் தாங்க. இங்கே பாருங்க, இங்கே 49 245, இங்கே 99. இங்கே 2 இலக்கம் இருக்குது, இங்கே 245 இருக்குது. ஒரு 100ஆல் பெருக்கிறேங்க. இவ்வளோ வந்துருச்சுங்க. இன்னும் ஒன்று பண்ணால் போதும். இந்த 245 49ஆல் வகுத்தா என்ன வருதுன்னு பாருங்க. 5 டைம் வருதான்னு பாருங்க. 49 49 5 49 245. அந்த 5 எடுத்து கழிச்சிருங்க. ஆன்சர்
கழிச்சா எவ்வளோ வருது பாருங்கள், 5 9 4 4 வந்துருச்சா பாருங்கள் ஆன்சர். சாதாரணம், ரொம்ப ரொம்ப சாதாரணம். 16 17. இங்கே பாருங்கள், இந்த கோடு நீங்கள் பிடிஎஃபாக பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா கோடு நல்லா வரும். இங்கே இந்த 1 2லேருந்து கோடு போட்டிருக்காங்க, முன்னாடி நம்பருக்கு இல்லை. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 2024 முன்னாடிக்கிற நம்பர் 2 கழிச்சிரும். கழிச்சா எவ்வளோ வருது, 2 2 1 2 வகுத்தல் 3 இலக்கம். 3 இலக்கத்தில் பெரிய நம்பர் என்ன, ஆன்சர் இதுதாங்க. அடுத்தது 18வது கொஸ்டின். இதுவும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். √48 இதை எப்படி எழுதலாம், 16 பெருக்கல் 3ன்னு எழுதலாம் ரூட்டுக்குள்ள. அப்போ 4 √3. 72 எப்படி எழுதலாம், 36 பெருக்கல் 2. முன்னாடியே ஒரு 3 இருக்குது, 3 பெருக்கல் 6 2 18 √2. சரி, 27 எப்படி எழுதலாம், 27 9 பெருக்கல் 3 3 √3. 18 எப்படி எழுதலாம், 9 பெருக்கல் 2 5 √2. சரி, 5 3 பெருக்கல் 3 √2. இப்போ பாருங்க, எல்லா இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 48க்கு பதிலாக 4 √3 மைனஸ் 18 √2. 27க்கு பதிலாக மைனஸ் 3 √3. 18க்கு பதிலாக ப்ளஸ் I2 I3 15 √2. இப்போ எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்க, 4 √3லேருந்து 3 √3 கழிச்சோம்னா 1 √3. 18ல் 15 கழிச்சோம்னா சரிங்க. அடுத்தது நம்ம ஆன்சர் எழுதுவோம் பாருங்க. இப்போ 48க்கு நேராக என்ன எழுதலாம், 48க்கு நேராக என்ன எழுதலாம், 4 √3 3 √72 18 √2. 27க்கு நேராக என்ன எழுதலாம், மைனஸ் 3 √3. 5க்கு √18க்கு நேராக என்ன எழுதலாம், I3 15 15 ப்ளஸ் 15 √3. எல்லாத்தையும் கூட்டினா ஜீரோலாம் வரலைங்க, ஜீரோலாம் வரல. 4 √3லேருந்து 3 √3 கழிச்சோம்னா √3. 18லேருந்து அப்போ ஆன்சர் வந்து எவையும் இல்லை. 2 ஆன்சர் மாறி இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது 20 19 20 20 இது குரூப் 4 கொஸ்டின். உள்ளார என்ன நம்பர் இருக்குமோ அதே தான் வரும். ஆன்சர் வந்து 3. 21 இது ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின், நல்லா பார்த்துக்கங்க. a + b the whole square. அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், a² + b² மைனஸ் ப்ளஸ் 2ab. இப்போ பாருங்கள், 117. ab எவ்வளோ, 54. 2 பெருக்கல் 54. 117 ப்ளஸ் 108 கூட்டினா எவ்வளோ வருது, 225. a + b the whole square = 225. நம்மளுக்கு a + b தான் வேணும். அப்போ ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும், 15. இப்போ a - b the whole square. a² + b² மைனஸ் 2ab. 117 மைனஸ் 108 9. 9க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 3. அப்போ ஆன்சர் எழுத போகிறோம். a + b கண்டுபிடிச்சோமா, 15. a - b 3. அடித்தோம்னா என்ன வந்துச்சு, ஆன்சர் வந்து 5. அடுத்தது பாருங்கள், அடுத்ததும் ரொம்ப சாதாரணம்.
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 16ன்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 1 17. அடுத்தது ரொம்ப சாதாரணம். இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் வந்துடுச்சு. நீங்கள் ஒன்றும் யோசிக்கவே தேவையில்ல. மைனஸ் வந்துடுச்சுன்னா 343 மைனஸ் 113 போட்டுருங்க. ஃபார்முலாலாம் விட்டுருங்க. 230 ஆன்சர் வந்து சாதாரணமாக முடிஞ்சு போச்சு. இந்த சம்மு பாருங்கள் போடல. ரூட் 2 பவர் n ஈக்குவல் டு 128. 128 2 எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். 2 2 வகுத்துருவோம். 64. 8 8 64. 8 எப்படி எழுதலாம்? 2 கியூப். 2 கியூப் இன்ட்டு 2. அப்போ 2 பவர் 7. ஸ்கொயரை கேன்சல், ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் பண்ணுறேன். 2 பவர் 7 ஈக்குவல் டு 2 பவர் 7 ஸ்கொயர் பண்ணுறதுனால ஸ்கொயர். இப்போ 2 பவர் n ஈக்குவல் டு இப்படி வந்துருச்சு. இப்போ 2 பவர் n ஈக்குவல் டு 7 2 14. 2 2 கேன்சல் ஆகிருங்க. n ஈக்குவல் டு 14. எவை மிகச்சிறியவை? டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பாருங்கள். வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருவோம். 15/1 8/5 11/1 7/1. எல்லாத்தையும் 5ஆல் பெருக்கிறேன். எல்சிஎம் எடுத்து 5. 5 15 பெருக்கல் 5 8 பெருக்கல் 5 11 பெருக்கல் 5 7 பெருக்கல் 5. பாருங்க, எது சின்னது எது பெருசுன்னு வரும். எழுபத்தி 5 65 35. இது 40. இது பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இது என்னதுங்க. இது என்ன பின்னம்? தகா பின்னம். அதனால இதை விட்டுருங்க. தகு பின்னமாக வந்தால் மட்டும்தான் இப்படி போடணும். இதில் தகா பின்னம் இது ரொம்ப பெருசுங்க, அதனால இதை விட்டுருவோம். தகா பின்னம் இருக்கிறதுலே தகா பின்னம் இதுதான் பெருசு, அதனால அதை விட்டுருங்க. தகு பின்னத்தில் பாருங்க, இதெல்லாம் தகு பின்னம். இங்கே பாருங்க, எது சின்னது? 35 தான் சின்னது. ஆன்சர் இப்படியே போட்டுடலாம். நீங்கள் இதை விட்டுறணும். ஏன் விட்டுறணும்னா இது தகா பின்னம், அதனால விட்டுறணும். இதாங்க. நீங்கள் அட்மிஷன் போடுறவங்க தயவு செஞ்சு அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஃபோன்பே பண்ணுறதுனா இந்த நம்பருக்கு ஃபோன்பே பண்ணுங்க. மெசேஜ் பண்ணுறது, குரூப்பில் ஆட் பண்ணுறதுனா இந்த நம்பருக்கு ஆட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். 8072 இங்கே இருக்கு பாருங்க. 8072339253. ஃபோன்பே பண்ணுறதுனா இந்த நம்பர் ஃபோன்பே பண்ணி ஆட் ஆகிக்காங்க. தேங்க்யூ.